ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். புதுவிதமான முறையில் சேனைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியுமே நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் 1/2 கிலோ அளவு சேனைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதே போல் மேலே இருக்க தோல் எல்லாமே சீவி எடுத்துடலாம். தோல் எடுத்த சேனைக்கிழங்கை இதே போல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். கேரட் துருவுறதுல நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். கேரட் துருவுற மாதிரி துருவி வச்சுருக்க சேனைக்கிழங்கை நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு சேனைக்கிழங்கையும் உள்ளார சேர்த்துடலாம். கூடவே சேனைக்கிழங்குக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சிடலாம். இருக்கட்டும். நம்ம புளி சேர்க்கறதால சேனைக்கிழங்கு சாப்பிட்றப்ப நமுச்சல் இருக்கும் இல்லைங்களா, அது இல்லாமல் இருக்கும் ஓரளவுக்கு. அதனால தான் புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்றேன். இந்த டைமில் தாளிப்புக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். கூடவே 10லேருந்து 15 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டேன். கூடவே கடுகு 1/4 ஸ்பூன் அளவு. நல்லாவே பொரிஞ்சு வந்ததுமே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லாவே வறுத்து விட்டுக்கிறேன். பொன்னிறமாக ஆகிற வரலாம் வெயிட் பண்ணலாம். நல்லாவே பருப்பு வறுபட்டு வந்துடுச்சு. இந்த டைமில் 2 பட்டை 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லாவே வதங்கின பிறகு 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குற வரலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லாவே வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் சேனைக்கிழங்க தண்ணி இல்லாமல் நல்லாவே புழிஞ்சிட்டு வெங்காயத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதே புளி தண்ணியோடு சேர்த்தோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, ஒரே புளிப்பாக இருக்கும். அதனால் ட்ரையாக இதே போல் புழிஞ்சு விட்டுட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைப்பட்டால் சால்ட் ஆட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம ஊற வைக்கிறப்பவே சால்ட்டு போட்டிருக்கோம். நான் சேர்க்கல சால்ட் எதுவும். சேனைக்கிழங்குக்கு தேவையான காரத்தை சேர்க்கறதுக்காக வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள்லேருந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடலாம். கேஸை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா குக் ஆகி வரும். இடையில் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே போல் ஓரளவுக்கு காய் குக் ஆகிருக்கு. இன்னமும் குக் ஆகணும். அதை வரலாம் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க. 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக குக் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் துருவி வச்சுருக்க தேங்காவை மேலே சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. சுட சுட சூப்பராக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சேனைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கப்புக்கு மாற்றிட்டு சாப்பிட வேண்டியது தான். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் செமையாக சேனைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சுட்டு சாம்பார் சாதம் ரச சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியுமே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.